கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2026 இது வந்து எதை பற்றி பேசுதுன்னா ஜுடிஷியல் டைவர்சிட்டியை பற்றி பேசுது. திமுகவினுடைய ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினரான வில்சன் அப்படின்றவர் வந்து என்னென்னா ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காரு. இந்த புதிய சட்ட திருத்த மசோதா எதை பற்றியெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதித்துறையில், ஏன்னா சமீப காலத்துக்கு முன்னால் வந்து என்னென்னா நம்ம பார்த்துருந்தோம், கிட்டத்தட்ட 86 விழுக்காடுகளுக்கு மேலே வந்து என்னென்னா பொது பிரிவினர், பிராமணர்கள், உயர் சாதி மக்கள் தான் வந்து என்னென்னா அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்லாம் நம்மளுக்கு வெளியாச்சு நாடாளுமன்ற பதிலையே. ஸோ அப்போ வந்து என்னென்னா இதுக்கு வந்து நீதித்துறையில் வந்து இடஒதுக்கீட்டை வழங்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே சமயம் உச்சநீதிமன்றத்தினுடைய மண்டல அமர்வுகள், சரிங்களா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய பெஞ்சஸ் வந்து என்னென்னா ஒவ்வொரு மாநிலங்கள் அல்லது வந்து என்னென்னா ஒவ்வொரு மண்டலங்கள் ஜோன்ஸ்லேயும் வந்து என்னென்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறமேட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் போலவே வந்து ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து என்னென்னா 65க்கு கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாத்தையும். அதே போல் வந்து என்னென்னா சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து என்னென்னா பொதுப்பட்டியலில் கொண்டு வரணும், மாநில அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு செய்யணும் அப்படின்ற மிக சிறப்பான அம்சங்கள்லாம் உள்ளடக்கி ஒரு சட்டத்திருத்த மசோதாவை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு. இது மசோதாவாக இருக்குது, பார்ப்போம் அது என்னென்னு. ஆனால் வந்து என்னென்னா இது தமிழ்நாடு அரசு சார்பாக இதை வந்து தமிழ்நாடு அரசினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இதை கொண்டு வந்திருந்தனால டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, 2, 2A மெயின்ஸ்லலாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா.